பெண்ணே, உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பயம் என்ன தெரியுமா? வெளியில் இருக்கும் எதிரி அல்ல, உன் பக்கத்தில் நின்று சிரிப்பவன்தான். உன்னை காதலிக்கணும் என்று வந்தவன், உன்னை காப்பாற்றணும் என்று வாக்கு கொடுத்தவன், இன்று உன் தன்னம்பிக்கையையே மெதுவாக கிழிக்க ஆரம்பித்திருந்தால், அது சாதாரண சண்டை இல்ல. அது உன் உள்ளத்துக்கு நடக்கும் போர். அவன் அடிக்க மாட்டான். ஆனா உன்னால் எதுவும் முடியாது என்று தினமும் சொல்வான். அவன் கத்த மாட்டான். ஆனா உன் கனவுகளை சிதைத்து தள்ளிவிடுவான். ஒரு நாள் நீ கண்ணாடி முன்னாடி நின்று, நான் உண்மையிலேயே லாயக்கில்லையா என்று உன்னையே கேட்க ஆரம்பித்தா, அந்த நாள்தான் அவன் வெற்றி. பெண்ணே, உன் கணவன்தான் உன் மன அமைதிக்கு எதிரியா மாறியிருந்தால், இனி அழுவது தீர்வு இல்லை. பொறுத்துக் கொள்வதும் தீர்வு இல்லை. இனி நீ பலியாக இருக்கக்கூடாது. நீ புத்திசாலியாக மாறணும். இன்னைக்கு இந்த வீடியோவில் கணவனே உனக்கு எதிரியாக இருந்தால், நீ தயங்காமல் செய்ய வேண்டிய விஷயங்களை நேராக சொல்லப் போறேன். உன்னை உடைக்க அல்ல, உன்னை எழுப்ப. தயாரா? பெண்ணே, கணவர்தானே, பரவாயில்ல, பொறுத்து போகலாம் என்று நீ நினைத்திருந்தாலும் அது தவறில்ல. ஏன்னா நம்ம சமூகம் பெண்ணுக்கு முதல் கற்றுக் கொடுப்பது நீ பொறுமையாரு, நீ அமைதியா போ. இப்படிதான் உறவை காப்பாற்றணும் என்ற ஆசையால நீ உன் கண்ணீரை துடைத்துக் கொண்டு, சரி இது கூட கடந்து போயிடும் என்று மனசை சமாதானப்படுத்தி இருக்கலாம். அதற்காக நீ பலவீனம் இல்லை, நீ குடும்பத்தை மதிக்கிறவள். ஆனா ஒரு கேள்வி மட்டும் உன்னிடம், பொறுத்து போகும்போது உன் மன அமைதி குறைஞ்சிட்டா, உன் தன்னம்பிக்கை சுருங்கிட்டா, நீ பழைய நீயா இல்லையா? பொறுமை நல்லது. ஆனா உன்னை இழக்கும் அளவுக்கு பொறுத்தது தியாகம் இல்ல. மெல்ல மெல்ல உன்னை மறந்து போவது. இது உன்னை பிரிக்க சொல்லும் வீடியோ இல்ல, உன்னை மதிக்க கற்றுக் கொடுக்கிற வீடியோ. கணவர் என்றாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உன் மனசை உடைக்க யாருக்கும் உரிமை இல்லை. இனி நீ பொறுமையாக மட்டுமில்ல, புத்திசாலியாகவும் இருக்கணும். அதுக்காகத்தான் இன்றைய இந்த பேசு. ஒன்று, உன் மனதை பலப்படுத்து. பெண்ணே, கணவன் உன்னை குறை சொல்ற போது அது சாதாரண வார்த்தை மாதிரி தோன்றலாம். ஆனா உண்மையில அது உன் மனதுக்குள்ள போய் ஒரு சிறிய கீறலை ஏற்படுத்திவிட்டு போயிருக்கும். உன்னால இதெல்லாம் முடியாது, உனக்கு ஒரு மண்ணும் தெரியாது, நீ ஒன்னும் பெரிய இவ இல்லை. இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் சேர சேர ஒரு நாள் நீ உன்னையே சந்தேகப்பட ஆரம்பிப்பாய். இதுதான் ஆபத்து. அவன் உன்னை உடனே உடைக்க மாட்டான். மெதுவா உன் தன்னம்பிக்கையை குறைப்பான். பெண்ணே, உன் தன்னம்பிக்கையை இழக்காதே. அவன் வார்த்தையை உன்னை உண்மையா ஏற்காதே. அவன் சொன்ன நொடியில் உள்ளுக்குள்ளே ஒரு தீர்மானமிடு. இது என் மதிப்பு இல்லை, இது அவன் பார்வை மட்டும். உன் வாழ்க்கை அனுபவம், உன் உழைப்பு, உன் கனவு, இவைகள்தான் உன் அடையாளம். அழ வேண்டாம், உடனே சண்டை போட வேண்டாம். முதல்ல உன் மன எல்லையை வலுப்படுத்து. உன் மனசு ஒரு வீடு, அதுக்குள்ள யாருடைய குரல் ஒலிக்கணும் என்று முடிவு செய்வது நீதான். நினைவில் வை, கணவன் எதிரி ஆகிறதுக்கு முன்னாடி அவன் வார்த்தை தான் எதிரி ஆகுது. அந்த வார்த்தை உன்னை உடைக்க முன்னாடி நீ உன்னை பாதுகாத்துக்கோ. உன் மனம் பாதுகாப்பாக இருந்தால் உன்னை யாராலும் முழுக்க உடைக்க முடியாது. 2, உடனடி எதிர்வினை கொடுக்காதே. பெண்ணே, சாணக்கியர் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறார். உன்னை தூண்டுகிறவன் உன் உணர்ச்சியை தான் ஆயுதமாக பயன்படுத்துவான். கணவன் உன்னை காயப்படுத்தும் போது அவர் எதிர்பார்ப்பது சண்டை இல்லை, உன் எதிர்வினை. நீ கத்தணும், நீ அழணும், நீ விளக்கம் சொல்லணும். அந்த நொடியில் அவர் உன் பலவீனத்தை அளக்க ஆரம்பிக்கிறார். சாணக்கியர் சொல்வது தெளிவு. உணர்ச்சியை கட்டுப்படுத்தியவன் போரில் பாதி வென்றவன். அவன் உன்னால் முடியவே முடியாதுன்னு சொன்னால் நீ உடனே கோவப்படாதே. அவன் உன்னை அவமானப்படுத்தினால் உன் முகத்தில் வலியை காட்டாதே. இது பயம் இல்லை, இது தந்திரம். ஏன்னா நீ உடனே பதில் சொன்னால் அவன் அமைத்த விளையாட்டில் நீயே சிக்கிக் கொள்கிறாய். ஆனா நீ அமைதியாக இருந்தால் அவன் குழப்பம் அடைவான். ஏன் இவள் உடையல, ஏன் இவள் பதில் சொல்லல? அந்த கேள்விதான் அவன் மனதில் முதல் விரிசல். சாணக்கியர் எச்சரிக்கிறார், அமைதி என்பது பலவீனம் அல்ல, சரியான நேரத்தை காத்திருக்கும் வலிமை. பெண்ணே, உன் உணர்ச்சியை அவர் கட்டுப்படுத்த முடியாதனாலே அவர் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. அதனால் விதி எண் 2, தெளிவு. உடனடி எதிர்வினை கொடுக்காதே. அமைதியை ஆயுதமாக மாற்று. 3, வளர்ச்சியால் பதில் சொல். பெண்ணே, சாணக்கியர் சொல்வது தெளிவு. வாதம் பலத்தை காட்டாது, வளர்ச்சிதான் பலத்தை காட்டும். கணவன் உன்னை தாழ்த்தி பேசும்போது அவர் எதிர்பார்ப்பது நீ சண்டை போடணும் என்பதல்ல, நீ முயற்சி நிறுத்தணும் என்பதுதான். இதுவே உன் எல்லை என்று நீ நம்ப ஆரம்பித்தால் அதுதான் அவர் வெற்றி. அதனால் விதி எண் 3, வார்த்தையால் பதில் சொல்லாதே, வளர்ச்சியால் பதில் சொல். அவன் உன்னால முடியாதுன்னு சொன்ன நாளே நீ ஒரு புதிய விஷயம் கற்றுக்கொள். அவன் உன்னை சின்னவளா காட்ட முயற்சிச்சா நீ உன் திறமையை பெரியதாக்கு. அந்த வேலையில் நீ முன்னேறு. வேலை இல்லை என்றால் திறமை கற்று வளரு. பணம் சேமி, உன் உலகத்தை விரிவாக்கு.
நீ வளர ஆரம்பித்த நொடியில் அவரின் வார்த்தைகள் அர்த்தம் இழக்கும். நீ உயர ஆரம்பித்த நொடியில் அவரின் ஆட்சி சிதறும். நினைவில் வை, சண்டை இல்லாமல் வெல்லும் வழி அமைதியான வளர்ச்சி. விதி எண் 3 தெளிவு. நிற்காதே, திரும்பாதே, உயர்ந்து கொண்டே இரு. 4 அமைதியான விலகல். பெண்ணே, சாணக்கியர் சொல்லும் ஒரு ஆழமான தந்திரம் இருக்கு. எதிரிக்கு அதிக வலி தருவது சண்டை அல்ல, புறக்கணிப்பு. கணவன் உன்னை தூண்டான் என்றால் அவர் எதிர்பார்ப்பது உன் கவனம், உன் கோபம், உன் கண்ணீர். அந்த எதிர்வினை கிடைத்த நொடிதான் அவர் வெற்றி. ஆனா நீ என்ன பண்ணணும் தெரியுமா? அமைதியாக விலகணும். இது வீட்டை விட்டு ஓடுவதில்ல, இது மனதை பாதுகாப்பது. அவர் பேசும்போது ஒவ்வொரு வார்த்தைக்கும் அர்த்தம் கொடுக்காதே. அவர் கிண்டல் செய்தால் அதை மனசுக்குள் சுமக்காது. மெல்ல மெல்ல உன் கவனத்தை உன் வாழ்க்கைக்கு திருப்பு. உன் இலக்கு, உன் வேலை, உன் வளர்ச்சி. சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன்னை இழுக்க முயற்சிப்பவனிடம் இருந்து ஒரு படி விலகுவது தோல்வி அல்ல, தந்திரமான வெற்றி. நீ சண்டை போடவில்லை என்றால் அவர் குழப்பம் அடைவார். நீ கவனம் கொடுக்கவில்லை என்றால் அவர் பலம் குறையும். நினைவில் வை, அமைதியான விலகல் என்பது உன்னை உயர்ந்த இடத்துக்கு நகர்த்தும் முதல் படி. விதி எண் 4 தெளிவு. பேசாமல் விலகு, உயர்வை தொடரு. 5 பேசாதே, செயலில் நடத்தி காட்டு. பெண்ணே, சாணக்கியர் சொல்கிறார், நேரடி வாதம் பல நேரங்களில் எதிரிக்கு பலம் தரும். ஆனால் அமைதியான செயல் அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். கணவன் உன்னை பற்றி தவறாக பேசினால், உன்னை சோம்பேறி, அகங்காரி, லாயக்கில்லாதவள் என்று சித்தரித்தால், அவர் எதிர்பார்ப்பது நீ உடனே விளக்கம் சொல்லணும் என்பதுதான். அங்கேதான் பல பெண்கள் சிக்கிக்கிறாங்க. விதி எண் 5 என்ன தெரியுமா? வார்த்தையால் நிரூபிக்காதே, செயலால் நிரூபி. அவன் நீ பொறுப்பில்லைன்னு சொன்னா, நீ அமைதியா உன் பொறுப்பை இன்னும் நன்றாக செய். அவன் உன்னால முடியாதுன்னு சொன்னா, நீ தொடர்ந்து முயற்சி செய். ஒரு வார்த்தையும் பேச வேண்டாம். ஏன்னா நீ கத்தினா அது சண்டை, நீ நடத்தி காட்டினால் அது உண்மை. சாணக்கியர் நியதி தெளிவு. எதிரியின் குற்றச்சாட்டை அவனுக்கே எதிராக மாற்றுவதுதான் புத்திசாலித்தனம். விதி எண் 5 தெளிவு. பேசாதே, நடத்தி காட்டு. 6 இடைவிடாத வளர்ச்சி. பெண்ணே, சாணக்கியர் சொல்லுகிறார், நின்ற மனிதனை எளிதாக அழிக்கலாம், ஆனா நகரும் மனிதனை யாராலும் அழிக்க முடியாது. கணவன் உன்னை தாழ்த்தி பேசும்போது அவர் எதிர்பார்ப்பது நீ நின்றுவிடணும் என்பதுதான். இதுவே என் வாழ்க்கை என்று சமரசம் செய்து முயற்சி கைவிடணும் என்பதுதான். அதனால் விதி எண் 6 தெளிவு. நிற்காதே, ஒவ்வொரு நாளும் சிறிது முன்னேறு. ஒரு புத்தகம் படி, ஒரு புதிய திறமை கற்றுக்கொள், சிறிது பணம் சேமி, உன் உடலையும் மனதையும் வலுப்படுத்து. இது அவருக்காக இல்லை, உனக்காக. நீ வளர ஆரம்பித்தால் அவரின் வார்த்தைகள் மெதுவாக பலமிழக்கும். நீ முன்னேறினால் அவரின் கட்டுப்பாடு சிதறும். சாணக்கியர் எச்சரிக்கிறார், இடைவிடாமல் உயர்ந்து கொண்டே இருக்கும் ஒருவரை யாராலும் நீண்ட நாட்கள் கட்டுப்படுத்த முடியாது. இது உடனடி பழிவாங்கல் இல்லை, இது திரும்ப முடியாத வெற்றி. விதி எண் 6 நிறுத்தாதே, முன்னேறு. உன் வளர்ச்சியே உன் பெரிய பதில். 7 மறந்துவிடு, ஆனால் உன்னை மீண்டும் ஒப்படைக்காதே. பெண்ணே, சாணக்கியர் சொல்லும் கடினமான பாடம் இது. மன்னிப்பு எல்லாருக்கும் தேவையில்லை, அறிவு எல்லாருக்கும் தேவை. உன்னை ஒருமுறை காயப்படுத்தியவன் தவறை உணர்ந்து மாறினால் அது வேறு. அதில் உண்மை இருந்தால் கண்டிப்பாக பழைய விஷயத்தை மறந்துவிடு, அவரை ஏற்றுக்கொள். ஆனா தினமும் அதே காயம், அதே அவமானம், அதே தாழ்த்தல், அங்கே மன்னிச்சு போன்னு சொல்றது உன் மனதை மீண்டும் அவரிடம் ஒப்படைப்பது. விதி எண் 7 என்ன தெரியுமா? கோபம் வைத்து வாழாதே, ஆனா பழைய இடத்துக்கு திரும்பாதே. அவருடைய வார்த்தைகளை உன் மனதில் சேமித்து வைக்காதே. அதை தினமும் நினைத்து உன்னை நீயே காயப்படுத்தாதே. மறந்துவிடு, ஆனா பாடத்தை மட்டும் நினைவில் வை. சாணக்கியர் நியதி தெளிவு. ஒரு மனிதன் உன் மனதில் இடம் இழந்த நொடிதான் அவன் உண்மையில தோற்கிறான். நீ அமைதியாக முன்னேறி வாழும் நாளே அவனுக்கு உன்னுடைய முக்கியத்துவம் தெரியும். விதி எண் 7 வெறுப்புடன் அல்ல, வலிமையுடன் விலகு. மறந்துவிடு, ஆனா உன் மதிப்பை ஒருபோதும் மீண்டும் கொடுக்காதே. பெண்ணே, இன்று நான் சொன்ன இந்த 7 பாடங்களையும் நீ முதலில் உன் மனதில் பதியவை. அதை கேட்டுவிடாதே, கற்றுக்கொள், உள்ளுக்குள் நடைமுறைப்படுத்து. பிறகுதான் அடுத்தபடி எடு. உணர்ச்சியில் முடிவு எடுக்காதே, அறிவில் முடிவு எடு. உன் மனதை காப்பாற்று, உன் அமைதியை ஆயுதமாக்கு, உன் வளர்ச்சியை பதிலாக மாற்று. உன் எல்லையை நீயே நிர்ணயி, உன் வாழ்க்கையை நீயே கட்டு. இந்த 7 பாடங்களையும் உன் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பிச்ச நாளே நீ சாதாரண பெண் இல்லை, உன் வாழ்க்கையின் ராணி. நினைவில் வை, உன்னை உடைக்க முயற்சிப்பவர்கள் பலர் இருக்கலாம், ஆனா உன்னை எழுப்ப முடிவது நீ மட்டும்.
இனி நீ அழுவதை நிறுத்து. நீ நிமிர ஆரம்பி. உன் வாழ்க்கையை மாற்ற தயார் என்றால் கமெண்ட்ல சொல்லு. நான் ராணி. நான் உடைய மாட்டேன். நன்றி.